என் அன்பு தங்கமே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன். நாளைய விடியலில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்து கொடுக்க இவர் வரப்போகின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான திருப்பம் நாளைய விடியலில் நடக்கப் போகின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி இத்தனை நாளும் நீ பட்டு கொண்டிருந்த அத்தனை வருத்தங்களுக்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, ஒருவரின் புகைப்படத்தை காண்பித்து இவரால் உனக்கு நல்லது நடக்கும் என்று உன் அம்மா சொல்கிறாள். ஆனால் அந்த இடத்தில் என் பிள்ளை விழித்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை ஏதோ ஒரு முக்கிய கட்டத்தை எட்டி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று. இந்த நேரத்தில் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்றெல்லாம் எப்பொழுதும் நினைத்து நினைத்து கண் கலங்கி நிற்கின்ற என் பிள்ளை, இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனையும் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கின்ற தருணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துன்பங்களும் இந்த சோதனைகளும் உன்னை ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைக்காமல் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். உன்னோடு இந்த வராகி உடன் வருகின்ற நேரங்களில் உன் மனது எந்த ஒரு சோதனைகளை பற்றியும் யோசிக்காமல், எந்த துன்பங்களை பற்றியும் அதிகமாக சிந்திக்காமல், உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிருந்தால் அது போதும். வேறு எதுவுமே உனக்கு தேவையில்லை. வேறு எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்த போவதும் கிடையாது. தெய்வ நம்பிக்கை ஒன்றுதான் உனக்கான எதிர்காலத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி வரக்கூடிய மாற்றங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய திருப்பங்களும் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை அதிகமாக நல்ல வழிக்கு அழைத்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன் தாயானவள் உனக்கான உதவியை நாளைய விடியலில் ஒருவரிடத்திலிருந்து பெற்று கொடுக்க போகிறேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாளைய விடியலானது பங்குனி மாதத்தினுடைய 1வது தேதி. அதாவது ஒவ்வொரு மாதமும் தொடங்கும் பொழுது அந்த நாள் தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் இல்லத்திற்கு வருவார்கள். மாத பிறப்பில் அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு ஆசிகளை வழங்கிவிட்டு செல்வார்கள். அதன் பிறகு நீ செய்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நிறைவாக உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நீ தேடுகிறாயோ இல்லையோ, தெய்வங்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள். அதனால் நாளைய விடியலில் உனக்கு நன்மைகளை நடத்தக்கூடியவர்கள் நீ வணங்குகின்ற தெய்வங்கள். அதிலும் குறிப்பாக உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் எதையுமே என் பிள்ளை நீ இழக்காமல், எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ தொலைத்து விடாமல் நல்லபடியாக வாழ வேண்டும். என் தங்கமே, புது புது உறவுகள் வாழ்க்கையில் வருவார்கள், போவார்கள். அதனால் எதையும் நினைத்து வருந்தாதே. என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற நிரந்தரமான உறவு நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வங்கள்தான் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, போட்டிகளும் பொறாமைகளும், அடுத்தவர்கள் எங்கே முன்னேறி விடுவார்களோ என்ற எண்ணமும் அடுத்தவர்களுக்கு இருக்கும் வரை
உன் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வரப்போவது கிடையாது. அவர்கள்தான் அவர்கள் தலையில் மண்ணை வாரி தூற்றுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். இன்னொருவரை கெடுக்க நினைத்து விட்டால் தன் வாழ்க்கை அழிந்து போகும் என்பது யாருக்கும் புரியவில்லை. இது போன்ற எண்ணங்களோடு ஒருபொழுதும் தெய்வத்தின் அருகில் நெருங்கிவிட முடியாது என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. இனி எப்பொழுதுமே இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து என் பிள்ளை எப்பொழுதுமே நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ பழகு. நான் உனக்கு புகைப்படத்தை காண்பிக்க வேண்டுமா? அத்தனை தெய்வங்களும் உன் இல்லம் தேடி வருவார்கள். அத்தனை பேரும் உனக்கு நல்லாசிகளை வழங்குவார்கள். அதுபோல உன் தாயானவள் நானும் உன்னை தேடி வருவேன். உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கின்ற உத்திரவாதத்தினை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். எந்த நிலை கண்டும் என் பிள்ளை கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் தெளிவில் கொண்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்திட பழகிவிட்டால் போதும். எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் என்றும் என்றென்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேலும் எதற்கும் கலங்காதே, எந்த நிலைக்கும் வருத்தப்படாதே. எல்லா இடத்திலும் உன்னை சுற்றி தெய்வம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. முதலில் அதை நீ நம்ப வேண்டும். நீ நம்பினால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதற்கும் சரி, உன்னை சுற்றி வருகின்ற தீய விஷயங்களுக்கும் சரி தெய்வம்தான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதிலிருந்து என் குழந்தை நீ உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். தீய விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கை பல நல்ல பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த வாழ்க்கை பல மனிதர்களை யாரென்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கும். ஒவ்வொருவரையும் உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும். இது போன்ற நிலை என்னவாகும் என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். எப்பேற்பட்ட மனிதர்களுக்கு இடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனையும் உனக்கு தெரியப்படுத்தும். இதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மேலும் மேலும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே எதற்காக உன்னை தேடி வருகிறது என்பது என் பிள்ளைக்கு தெளிவாக தெரிந்துவிடும். எதற்குமே கலங்காமல் இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கு என்றும் என்றென்றும் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுத்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இருக்கின்ற இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை செவி கொடுத்து கேட்டு இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை நீ உணர்ந்தாலே போதுமே. வேறெதுவும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக துன்பங்களை கொடுக்காது. இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறும். அதை நீ நம்பு. உன்னோடு அம்மா எப்பொழுதும் இருப்பாள் என்பதும் உன் மனதிற்குள் தெளிவில் இருக்கட்டும். எதுவும் நடக்கவில்லை, எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருவதும் உன் கைகளில் கிடைப்பதும் எப்பொழுதும் உன்னுடையதாக இருக்கும் என்பதனை நீ மறக்காமல் இரு. நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உனக்கே உனக்கானதாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மாவின் அன்பினால் மாதத்தின் தொடக்க நாளை என் பிள்ளை நீ நல்லபடியாக தொடர வேண்டும். உன்னோடு இருக்கின்ற உன் தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு ஒன்று என்றால் நிச்சயமாக உன்னை ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். நாளைய விடியல் உன் இல்லத்திற்குள் தெய்வங்கள் வரப்போகின்ற விடியல் என்பதனை புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இரு. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் தெய்வம் சுற்றி இருக்கின்ற இல்லத்தில் இருக்கிறோம் என்பதனை தெரிந்து கொண்டு பெரும் புன்னகையோடு இருந்து கொண்டே இரு. நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை
உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொண்டு என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழத் தயாராக இரு. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.